ஃபைனலி நம்ம சிஎஸ்கே ப்ராப்பராக நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சனை வெல்கம் பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி வேலைப்பாடு, என்ன மாதிரி ஒரு எடிட்டு, பேசிகிட்டே போகலாம் இந்த எடிட்டை பற்றி. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸை பற்றியுமே பார்ப்போம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே கண்டென்ட் கிரியேஷன் டீமுக்கு என்னாச்சு, ஏன் ப்ராப்பராக சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வெல்கம் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருந்துச்சு இல்லையா. ஸோ சிஎஸ்கே நேற்றுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சஞ்சு சாம்சனுக்காக ஒரு சரியான ஒரு எடிட் வந்து குக் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சஞ்சு ட்ரேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு 3 to 4 days ஆகிருச்சு. பட் ஸ்டில் சிஎஸ்கே எதுக்காக இவ்வளோ டிலேவா இந்த ஒரு அரைவல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபேர்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. when a player like Jaddu leaves the franchise, கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு எக்ஸிட்டை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் சஞ்சுவோட அரைவல் வீடியோ ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஃபோக்கஸ் பூரா அங்கே போயிடும். அதனால தான் சஞ்சு சாம்சனோட இந்த அரைவல் வீடியோவை கொஞ்சம் லேட்டாக வந்து சிஎஸ்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த சஞ்சு சாம்சன் அரைவல் வீடியோக்கு வந்தோம்னா, திஸ் இஸ் ஹவ் யூ அனௌன்ஸ் அ பிளேயர் சைனிங்னு சிஎஸ்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க. ஆர்கே அண்ட் திஸ் டீம் டிசர்வ்ஸ் அ பிக் அப்ளாஸ். என்னதான் 2 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் அதில் போட்டுக்கிற எஃபர்ட்ஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. பிகாஸ் சஞ்சு சாம்சனுக்காக ஒரு கட் அவுட் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்காகவே வந்து பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இல்லையா. அண்ட் இந்த வீடியோவில் மலையாளம் ஆக்டர் பசில் ஜோசஃப்மே அப்பியர் ஆகினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ஃபேவரட் ஆக்டர் அவர். உங்களுக்கு ஒரு பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பேட்ட படத்தில் ரஜினி சாருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் மேன்ஷனில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீனை தான் இங்கே சஞ்சு சாம்சன் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. சஞ்சு சாம்சனுமே வந்து ரஜினியோட ஒரு தீவிர ரசிகன். அந்த ஒரு ஃப்ரேமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ ஃப்ரேமில் ரஜினி சார் அண்ட் சஞ்சு சாம்சன் இருந்திருப்பாங்க. அண்ட் நம்ம சஞ்சு சாம்சன் அதுக்கு முன்னாடி வந்து வாக் பண்ணிட்டு போகிற மாதிரி அவரோட ஷேடோ மட்டும் தெரிஞ்சது. அதுவே பியோர் கூஸ்பம்ஸ், செம்மையான ஃப்ரேமு. அண்ட் சஞ்சு சாம்சன் நம்பர் 11 ஜெர்சி அந்த ரிவீலுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நம்பர் 11 ஜெர்சி யூஸ் பண்ணுவார். இந்தியன் டீமுக்காக மட்டும் தான் நம்பர் 9 ஜெர்சி. எனக்கு இன்னொரு ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, நம்ம பஸ்ஸில் வந்து ஆரம்பிக்கலாங்களான்னு சொல்லுவார். விக்ரம் மூவியோட அந்த சாங் வந்து பிளே ஆகும் அண்ட் நம்ம சஞ்சு சாம்சனை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அதுவுமே பக்கா மாசா இருந்துச்சு. நீங்க இந்த சஞ்சு சாம்சனோட அரைவல் வீடியோவை எவ்வளோ டைம் ரீவாட்ச் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஒரு 10 times பார்த்துருப்பேங்க. கண்டிப்பா இனிமேலும் பார்ப்பேன். இந்தியா ஏ vs சவுத் ஆப்பிரிக்கா ஏ தேர்ட் அன்அஃபிஷியல் 1 day மேட்ச் வந்து இன்னைக்கு நடக்குது. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து 9 AM வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1:30 தான் இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் 2 games நடந்துச்சு. பட் இன்னைக்கு ஒரு ஏர்லி ஸ்டார்ட்டாக இருக்க போகிறது. ப்ராப்ளி இந்த வீடியோ பார்க்குறப்ப மேட்ச் ஆரம்பிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இந்த மேட்ச் எங்கேயும் ஸ்ட்ரீம் ஆகாது. முடிஞ்ச ட்விட்டரில் வந்து சாயில் மாத்துரை ஃபாலோ பண்ணி அவர் வந்து ருத்ராஜோட ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவார். ருத்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் செகண்ட் மேட்ச்லயுமே அவரோட குட் ஃபார்மை கண்டினியூ பண்ணி ஒரு 68 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கன்சிஸ்டன்ட் ருத்து இஸ் டெஃபினெட்லி பேக்னு சொல்லலாம். இன்னைக்கு எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சேபாக் ஸ்டேடியமோட அவுட் ஃபீல்டர் ரொம்ப நாட்களா ரீலே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபைனலி அதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ்ல இப்போதைக்கு இருக்காங்க. சென்டர் பிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. லாஸ்ட் ஐபிஎல் சீசன்ல பார்த்தா அதே பிச் தான் வந்து இந்த ஐபிஎல் சீசனுக்கு கண்டினியூ ஆகும். பட் என்ன வித்தியாசங்கள் நீங்க நோட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் கிராஸ் அண்ட் டாப் சாயில ரிமூவ் பண்ணிட்டு நியூ சாயில் அண்ட் கிராஸ் ஹஸ் பீன் ரீலேட் ஃபார் பெட்டர் டியூரபிலிட்டி. அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் ஐபிஎல்ங்கிறது வந்து சம்மர் டைமில் நடக்கிறதுனால பொதுவாக இங்கே சென்னையில் எந்த ஒரு மழையும் இருக்காது. பட் இது வந்து ஆஃப் சீசன், அதாவது இந்த டிசம்பர் மாதத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வருஷம் T20 வேர்ல்ட் கப் அண்ட் ஐபிஎல் மேட்சஸ் இங்கே சென்னையில் நடக்கிறப்போ சேப்பாக்கோட அவுட் ஃபீல்டு எம்சிஜி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்ஆர் இப்போ அவங்க ஹெட் கோச் அண்ட் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குமார் சங்கக்காரா தான் வந்து இருக்க போறாரு. வாட்டர் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் பைனோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இத்துடன் 10 ஐபிஎல் டீமோட ஹெட் கோச் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருச்சு. கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேகேஆர் அவங்க ஹெட் கோச் சந்திரகாந்த் பண்டிட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அபிஷேக் நாயரை இப்போ ஹெட் கோச் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் வந்து அவங்க ஹெட் கோச் ராகுல் டிராவிடை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ குமார் சங்கக்காராவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஐபிஎல் கேப்டன்ஸுக்கு வந்தோம்னா இந்த கேகேஆர் அண்ட் ஆர்ஆர்ல தான் வந்து கேப்டன்சி சேஞ்சஸ் இருக்க போகிறது. கேகேஆர் அவங்களோட கேப்டனா வந்து ரஹானேவை கண்டினியூ பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இப்போ சஞ்சு சாம்சன் லீவ் ஆகினதுனால அவங்களுக்கு ஒரு ஹோல் நியூ கேப்டன் தான் வர போறாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறது இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக தான் ஜடேஜா கேப்டன் சொல்லி ஒரு வீடியோலாம் வந்து போட்டிருந்தேடா அப்படின்னு கேட்பீங்க. பட் இப்போ ஆர்ஆரோட ஓனர் மனோஜ் வடாலே வந்து ESPN கிரிக்கெட் இன்ஃபோக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் திஸ் ட்ரேட் அண்ட் கேப்டன்சியை பற்றி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு கான்வர்சேஷனும் நடக்கல. அண்ட் ஜடேஜாவுமே அவர்கிட்ட எந்த ஒரு டிமாண்ட், அதாவது கேப்டன்சி இருந்தால் தான் நான் வரும் அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்கல போல. we have got probably 6 or 7 players that could be RR கேப்டன் மனோஜ் வடாலே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கல யார் கேப்டனா நெக்ஸ்ட் சீசனுக்கு இருக்க போறாங்கன்னு. ஒன்ஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராசஸ் கேப்டன்சி ப்ராசஸ் ஆரம்பிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னன்னா, சஞ்சு சாம்சனை ஸ்குவாட்லேயே ஸ்டே பேக் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நான் ராகுல் டிராவிட் அண்ட் ஈவன் சங்கக்காரா யாருமே அந்த மாதிரிலாம் எதுவும் அவர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணல. சஞ்சு சாம்சன் இஸ் வெரி அத்தன்டிக். அவரோட டிசைரை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணோம். பட் நாங்கள் ரொம்ப கிளியராகவே அவர்கிட்ட என்ன கன்வே பண்ணியிருந்தோம்னா, நீங்க லீவ் ஆகிறதுனால எங்க பிரான்ச்சைசி அதனால அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ எங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ற விதமா எங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் வந்து கிடைச்சதுன்னா அப்போ we are willing to trade you அப்படின்ற மாதிரி தான் வந்து ரொம்ப கிளியரா
கிளியரா சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜட்டு வந்து டைரக்டா ஆர்ஆர் அப்ரோச் பண்ணி நான் வந்து ட்ரேடுக்கு வந்து ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ட்ரேட் நடந்துச்சு. அவர் தான் இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து சுத்திட்டு இருந்தது. ரூமர் கிடையாது, அது அவர் வாயில அவரே தான் சொல்லியிருப்பாரு. பட் இப்போ வந்து கொஞ்சம் அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்லியிருக்காருங்க. சிஎஸ்கே அவர்கிட்ட ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க ஜட்டுக்கு, நீ வந்து இப்போ ட்ரேடுக்கு வந்து யூ கேன் அப்ரோச் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹி ஹஸ் அப்ரோச் ஆர்ஆர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்போ சிஎஸ்கேட ஆக்ஷன் பர்ஸ்ல ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்துக்கு வரும். தியானேஷ் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து லாஸ்ட் வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சிஎஸ்கேட ஆக்ஷன் பர்ஸ்ல இருந்து ஃபார் நோ ரீசன் 2 crores டிடெக்ட் ஆகிருக்கு ப்ரோன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு ஃபுல்லாவே பிளேயரோட வேல்யூஸ்லாம் போட்டு வந்து நமக்கு கிளியரா சொல்லிட்டாருங்க. அண்ட் நானுமே டபுள் செக் பண்ணேன், அவர் போட்டுக்கிற எல்லா வேல்யூஸுமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ பத்திரினாவை தவிர்த்து சிஎஸ்கேட ரிலீஸ் லிஸ்ட்டை பார்த்தோன்னா 30.15 crores வருங்க. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணினா ஒரு 2.8 crores வரும். ஸோ 30.15 minus 2.8 பண்ணிங்கன்னா வந்து 27.35 வரும். ஓகேங்களா? இப்போ பத்திரினாவோட அந்த வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 38.35 வரும். ஆக்சுவலாக வந்து பத்திரினா லாஸ்ட் மெகா ஆக்ஷனில் ரீட்டைன் ஆன வேல்யூ வந்து 13 crores. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற வேல்யூ வந்து 11 crores. ஸோ 27.35 ப்ளஸ் 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா 38.35 வரும். அதுக்கப்புறம் ஐபிஎல் கமிட்டி எவ்ரி டீம்ஸ்க்கு 5 crores ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது சேர்த்திங்கன்னா 43.35 வரும். அண்ட் லாஸ்ட் மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கேட பர்ஸ் ரிமைனிங் வந்து 0.05. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 43.4 crores வருங்க. இப்போ நம்ம திரும்ப சிஎஸ்கேட ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷனுக்கு போகலாம். ஸோ சிஎஸ்கே வந்து பத்திரினா அண்ட் ஷிவம் டுபே வந்து 13 and 12 crores வந்து ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. மெகா ஆக்ஷனில் ரிட்டென்ஷன் ஸ்லாப்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பிளேயர் ரிட்டென்ஷன் வந்து 18 crores வாங்குவாங்க, லாஸ்ட் பிளேயர் ரிட்டென்ஷன் வந்து 4 crores. ஸோ சிஎஸ்கே வந்து ஷிவம் டுபேவை 14 crores ஸ்லாப்ல ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த 14 crores வந்து 2 கோடி எடுத்து பத்திரினாக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பத்திரினா 11 crores ஸ்லாப்ல ரீட்டைன் ஆகியிருப்பாரு. டூபேவோட 2 கோடி அங்கே போனதுனால அவர் வந்து 13 crore மாறி இருப்பாரு. டூபே வந்து 14 12 ரெடியூஸ் ஆகியிருப்பாரு. அதனால தான் பத்திரினாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணப்போ 11 crores ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதமுள்ள அந்த 2 கோடி வந்து திரும்ப சிவம் டுபேக்கே வந்திருக்கும். எஸ்ஆர்எச் இப்போ ப்ரீ ஆக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல. ஸோ அங்கே வந்து சாக்கிப் ஹுசைன் அப்படிங்கிற ஃபார்மர் கேகேஆர் பிளேயர் வந்து ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காருன்னு இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. ஐபிஎல் 2024 கேகேஆரோட ட்ராஃபி வின்னிங் சைடில் சாக்கிப் ஹுசைன் இருந்திருப்பாரு. அண்ட் எஸ் பீகாரை சேர்ந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இவர். ஸோ எஸ்ஆர்எச்சோட பிரைமரி டார்கெட்டாக வந்து இவர் இருப்பார்னு நம்பப்படுறது. எஸ்ஆர்எச்சோட ஒரு டாப் ஆர்டர் பேட்டருமே இப்போ கரண்ட் சென்சேஷனாக இருக்காரு. ரஞ்சி ட்ராஃபியில் ஸ்மரன் ரவிச்சந்திரன் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசன் எஸ்ஆர்எச் என்னதான் அவருக்கு சான்சஸ் கொடுக்கலனாலும் இப்போ இந்த வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரீட்டைன் செஞ்சிருக்காங்க. அண்ட் இப்போ ரஞ்சி ட்ராஃபி கரண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து 5 மேட்சஸில் 595 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 119. அவரோட ஹை ஸ்கோர் ரேட் கன்வர்ஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு. அடிச்சா 200 ரன் தாண்டா அப்படின்ற மாதிரி அடிக்கிறாருங்க. 2 டபுள் ஹண்ட்ரட்ஸ் வந்து இந்த ரஞ்சி ட்ராஃபி சீசனில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக லாஸ்ட் 12 to 15 இன்னிங்ஸாவே ஹஸ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட். நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹி ஹஸ் பீன் ஃபெனாமினல். அதனால தான் எஸ்ஆர்எச் ஹவ் மேட் அ கரெக்ட் டிசிஷன் பை ரீட்டைனிங். சிஎஸ்கே இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இந்த ஐபிஎல் 25 சீசனில் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் சிஎஸ்கே அவரை பேக் பண்ணி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்ரேயஸ் கோபால தான் சொல்றேன். அவருமே எக்ஸ்ட்ரானரியா இந்த ரஞ்சி சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. போத் பவுலிங் அண்ட் பேட்டிங்ல வந்து ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்சஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய 50s வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 62, 71, 57, 56 சொல்லிட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் சண்டிகர் வந்து 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா சிஎஸ்கே ஹவ் மேட் அ குட் டிசிஷன் பை ரீட்டைனிங். வழக்கத்துக்கு மாறா சிஎஸ்கேட ஸ்குவாட்ல கரண்டா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இப்போதைக்கு கரண்ட் ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூர் அகமது மட்டும் தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பிரைமரி ஸ்பின்னரா நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஸ்ரேயஸ் கோபால் மாதிரி ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் சான்சஸ் கிடைக்கும். பிகாஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ்ல சிஎஸ்கேட கரண்ட் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயர் தான் ஸ்ரேயஸ் கோபால். அண்ட் சிஎஸ்கே அதனால தான் வந்து ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டருக்கு வந்து இந்த ஆப்ஷன்ல போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அதனால தான் ஐ ஃபீல் ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒரு பிளேயரை விட லியாம் லிவிங்ஸ்டன் வில் சூட் இன் சிஎஸ்கே பெர்ஃபெக்ட்லி. பிகாஸ் அவர் ஒரு ஸ்பின்னரா இருக்கிறதுனால கண்டிப்பா அவரோட அந்த 3 or 4 overs நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் லியாம் லிவிங்ஸ்டனோட பேட்டிங்கை சொல்லவே வேண்டாம். ஒரு கடப்பார ஹிட்டர். அவர் அடிச்சாருன்னா வந்து 120 மீட்டர் அப்படின்ற மாதிரி போகும். ஸோ சிஎஸ்கே ஒரு பிரைமரி டார்கெட்டா வந்து ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஐயா இருக்கு. ரேதர் தேன் அ பேஸ் ஆல்ரவுண்டர். மேபி லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் அகில் ஹுசைன் மாதிரி பிளேஸ்க்கு சிஎஸ்கே கண்டிப்பா பீட் பண்ணுவாங்க. நோ டவுட்ஸ் ஆன் தட். நேத்திக்கு அபுதாபி T10 லீக் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அதுல லியாம் லிவிங்ஸ்டன் குவெட்டா கேவல்ரி டீமுக்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. குவிக் ஃபயர் நாக் ஆஃப் 24 ரன்ஸ் இன் ஜஸ்ட் 10 டெலிவரி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி T10 ஃபார்மேட்டுக்குலாம் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா சூட் ஆவாங்க. ஸோ இந்த T10 சீசன்ல அவர் நல்லா கன்சிஸ்டன்ட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பா ஐபிஎல் ஆக்ஷன்ல நிறைய பிட்ஸ் அவரால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி லியாம் லிவிங்ஸ்டன் ப்ளே பண்ண போறாருன்னு. சரி கைஸ், இது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ மறக்காம உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.